வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்கிடுமே, செந்திலகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை. அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். கொஞ்ச நாளாவே பதிவு என்னால் போட முடியல. காரணம் நான் இப்போ அபுதாபியில் இருக்கிறதால எங்கள் நிலைமை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் என்னால் தொடர்ந்து பதிவுகளை போட முடியல. அதனால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கூடிய விரைவில நார்மல் ஆகணும்னு சொல்லி முருகப்பெருமான எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா என்னை போல எவ்வளவோ தொழிலாளர்கள் இங்கே ஒர்க் பண்றாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்கணும். யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியா சுமூகமா முடியணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கங்க. அத இந்த காணொளி மூலமா நான் உங்கள கேட்டுக்கிறேன். இப்ப நம்மளுடைய பகுதிக்கு போவோம். 108 எளிமையான திருப்புகழ நான் ஒவ்வொரு பாடலா போட்டுட்டு வரேன். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் பார்த்தீங்க அப்படின்னா, பழனிமலைக்கு உண்டான திருப்புகழ். இது 124வது எண்ணாக வருகிறது. எண் வரிசை அடிப்படையில 124வது திருப்புகழா வருது. அது என்ன திருப்புகழ் அப்படின்றத நாம இப்போ இந்த காணொளியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருவரை ஒருவர் தேறி அருகிலர் மதவிசாரர், ஒருகுண வழியுறாத பொறியாளர், உடலது சதமெது என ஆடி, களவு பொய்க்கொலைகள் ஆடி, உரநம நரகில் வீழ்வார் அது போய்ப்பின், வருமொரு வடிவே மேவி இருவினை கடலுடலாடி, மறைவரி வினை கோல மதுவாக, மருவிய பரஞான சிவகதி பெரு நீரு வடிவுற அருளி, பாதம் அருள்வாயே. திரிபுரம் எரிய வேழ சிலை மதமொரின் மூரல், திருவிழி அருள் மெய்ஞ்ஞான குருநாதன், திரு சரஸ்வதி மகேஸ்வரி இவர் தலைவர் ஓத, திரு நடம அருளு நாதன் அருள்பாலா, சுரர்பதி எனும மாலு முறையிட, அசுரர் கோடி துகள் எழ விடுமெய்ஞ்ஞான அயிலோனே, சுகக்குற மகள் மணாள சுகக்குற மகள் மணாள எனை மறவு பலமோதி, தொழுது பழனி மேவு பெருமானே. எவ்வளோ அருமையான ஒரு திருப்புகழ் பாருங்க. இதை படிக்க 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 நமக்கு பழனிமலையில் எழுந்தருளியிருக்கிற முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இதை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பெறுவது ரொம்ப சுலபமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த இந்த திருப்புகழை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்வோம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 108 எளிமையான திருப்புகழ் எது அப்படின்றத பார்த்து, அதை நான் ஒவ்வொரு பதிவாக நான் உங்களுக்கு போடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெளிஞ்சு அதோடைய பலனை நீங்கள் அறிஞ்சு நல்லபடியாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. கூடிய விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்றைக்கி கூட பாருங்கள், நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி தான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ இருக்கிற வரைக்கும் நமக்கு முருகப்பெருமான் அவர்கள் தான் துணையாக இருக்கிறாரு. அதனால் முருகப்பெருமானை தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணுவோம், அவரை வணங்குவோம், அவருடைய புகழை நாம் பாராயணம் பண்ணுவோம். அருணகிரிநாதர் அருள் இருக்கிற கந்தர் அலங்காரமாக இருக்கட்டும், கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், இப்படி எல்லா முருகனுடைய பிரார்த்தனையும் நம்ம வச்சுருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கோம். இது எல்லாமே கைகூடி எல்லாருக்குமே உலகத்தில் யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா பாருங்கள், இன்றைக்கி சென்னையில் கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்றாங்க. ஹோட்டல்ஸ் மூடிட்டான்றாங்க. ஸோ ஹோட்டலை நம்பி இருக்கிற எவ்வளோ குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தொழில்துறையெல்லாம் பாதிக்கப்படுற சூழ்நிலை வரும். அதனால் விரைவில் இந்த பிரச்சனை அத்தனையுமே சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்யும். ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனையும் தான் நமக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். கொரோனா சமயத்தில் எல்லாருமே ஒரு சில குழுக்கள்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை அடிப்படையில் தான் நமக்கு அந்த அழிவிலேருந்து நம்ம மீண்டு வந்தோம். அதுபோல் இது போன்ற ஒரு சூழல்லேருந்து நம்ம மீண்டு வரணும்னு சொல்லி இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. நம்மளுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பிரார்த்தனை தொடர்ந்து பண்ணிங்கன்னா, இங்கே இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் எல்லாருமே நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை, மயிலுண்டு பயமில்லை அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.